ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீட்டிலேயே கோதுமை மாவு வச்சு எப்படி கேக் செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 முட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்கை வச்சு கூட நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நாட்டு சக்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது வாசனை இல்லாமல் இருக்கிற எண்ணெய் நீங்கள் எது வேணால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி வர அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வனிலா எசன்ஸ் சேர்த்திக்கலாம். அடுத்து இதில் ஒரு சலடை வச்சு அதில் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம 1/2 கப் அளவுக்கு மில்க்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் உங்களுக்கு. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா ஒரு டின் எடுத்து வச்சுக்கலாம். டின்னு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கிற சில்வர் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கேக் மோல்டாக. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதில் லைட்டாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த கேக் பேட்டரை ஊற்றும் போது இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி விழணும். இதுதான் கரெக்டான பதம். இப்படி இருந்தால் தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் அதை சும்மா இந்த 2 டைம் இது மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த கேக் பேட்டரை வச்சு மூடி போட்டுடலாம். கேஸ் கட் இல்லாமல் விசிலெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு 40லேருந்து 50 நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு நைஃபோ இல்லை ஒரு டூத் பிக்கோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா அதில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் கேக் கரெக்டாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் அதை கூல் டவுன் பண்ணிவிட்டு சைடெல்லாம் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்ட அப்புறமா ஒரு பிளேட்டில் கமத்தி இப்படி தட்டினீங்கன்னா ஈஸியாக கேக் வந்துடும். அப்புறமா நீங்கள் தேவையான ஷேப்பில் கட் பண்ணி சாப்பிட்லாம். நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்றது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், நான் அழுத்துறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன அளவில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம அவன் இல்லாமையே குக்கரில் ஈஸியாக இதே மாதிரி வீட்டில் செய்யலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.